الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد، فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اسجدوا واركعوا وافعلوا الخير لعلكم تفلحون. يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا وافعلوا الخير لعلكم تفلحون. وقال أيضا: تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: لا تزال قدم عبد حتى يسأل عن أربع. وفي الحديث: عن ماله من أين اكتسبه وفيما أنفقه، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளின் வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசீ செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு மனித சமுதாயத்துடைய, குறிப்பாக முஸ்லிம்களுடைய விடயங்களை அவனுடைய மாளிகை மஸ்ஜிதை மையமாக வைத்து அமைத்திருக்கிறான். உலகத்திலே அமைக்கப்பட்ட முதல் மஸ்ஜித் காபத்துல்லாஹ். அதை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது: இன்ன அவ்வல பைத்தி வுதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கா முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன். மனிதர்களுக்காக, முஸ்லிம்களுக்கு என்று சொல்லவில்லை, முழு மனித சமுதாயத்துக்குமாக அமைக்கப்பட்ட முதல் ஆலயம் மக்கா. மக்காவில் இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லாஹ் பரக்கத்துள்ளது, நேர்வழி காட்டக்கூடியது என்று உலகத்தில் அமையப்பட்ட மஸ்ஜிதை முழு மனித சமுதாயத்துக்கு உரியதாக அல்லாஹ் விவரித்திருக்கிறார். அந்த அமைப்பில் கண்ணியமானவர்களே, ஒரு ஊருடைய, ஒரு கிராமத்துடைய மக்களின் முன்னேற்றமும் செழிப்பும் அவர்களுடைய சுபீட்சமும் மஸ்ஜிதை மையமாக வைத்துதான் காலாகாலம் அமைந்திருக்கிறது. எல்லா துறைகளும். இன்று நாம் ஒரு குறுகிய மனப்பான்மையோடு தான் மஸ்ஜிதை முன்னோக்குகிறோம். 5 நேர தொழுகைக்கு, வாரத்தில் ஒரு ஜும்ஆவுக்கு, ரமலானிலே தராவீஹுக்கு, அங்கு ஈச்சம்பழத்துக்கும் கஞ்சிக்கும், மற்ற நேரங்கள் எல்லாம் மஸ்ஜிதுக்கும் நமக்கும் தொடர்பு கிடையாது. சிலருடைய மஸ்ஜிதுடைய தொடர்பு நாளாந்தம், இன்னும் சிலருடைய மஸ்ஜிதுடைய தொடர்பு வாராந்தம், ஜும்ஆவுக்கு மாத்திரம். மன்னிக்க வேண்டும், அதிலும் பிரசங்கத்துக்கு அல்ல, இக்காமத் சொல்லும் பொழுது. இன்னும் சிலருடைய தொடர்பு வருடாந்தம், 2 பெருநாட்கள் மாத்திரம்.
இன்னும் சிலருடைய தொடர்பு ஆயுளில் ஒரு தடவை, ஆயுளில் ஒரு தடவை. எப்பொழுது? உயிரோடல்ல, ஜனாசாவாக அவருடைய மையத்து மஸ்ஜிதுக்கு வருவதுதான் முதல் தடவை. எங்கிருக்கிறோம்? ஆரம்பத்திலே நான் சொல்லிக் கொள்கிறேன், பின்னாலும் எல்லாரும் வந்த பிறகு சொல்ல வேண்டிய விடயம். ஜுமாவுடைய இக்காமத் சொல்லப்படும் பொழுது எத்தனை நபர்கள், எந்த கிரௌட், எந்த கன நெரிசல் மஸ்ஜிதில் இருக்குமோ, ஜுமா தொழுகையுடைய இக்காமத் சொல்லப்படும் பொழுது இருக்கின்ற கிரௌட் ஹத்தீபை மிம்பரில் ஏற்றுகின்ற பொழுது இல்லாத வரைக்கும் இந்த மஸ்ஜிதில் ஜுமா தொழக்கூடியவர்கள் அந்த வெள்ளிக்கிழமை மதித்த கூட்டத்தில் சேர மாட்டோம். கொத்துபாவுக்கும் ஹத்தீபை ஏறும். அதான் மிம்பரில் ஏறிய பொழுது சொல்லப்படுகின்ற அதானையாவது மஸ்ஜிதிலிருந்து கொண்டு கேட்க வேண்டும். வைராட்சியம் வைப்போம். இந்த கொஞ்ச நபர்கள் ஆரம்பத்தில் வந்தவர்கள் அந்த பாக்கியத்தை அறிந்து கொண்டிருக்கிறோம், ஏனையவர்களையும் வர வைப்போம். நான் ஆரம்பத்தில் சொல்லிக் கொள்கிறேன், பின்னாலும் அதை இன்ஷாஅல்லாஹ் ஞாபகப்படுத்துவேன். கண்ணியமானவர்களே, முன்னே காலத்தில் மக்களுடைய ஒவ்வொரு விடயங்களும் மஸ்ஜிதினூடாகத்தான் நிறைவேறியது. நான் ஒவ்வொன்றாக தொட்டு காட்டுவேன். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஓடி வருவார்கள் முதலாவது மஸ்ஜிதுக்கு. பசியாளி உணவு தேடி ஓடி வருவதும் ஹோட்டலுக்கல்ல, மஸ்ஜிதுக்கு. தெரியும், அங்கு போனால் பசியாளிக்கு உணவு இருக்கும். குறைந்தது ஒரு ஈட்டம்பல குறையாவது தொங்கும், 5 10 ரொட்டி துண்டுகள் இருக்கும். முதலாவது அறுவடை இது நம்முடைய நிலைமை. மஸ்ஜிதுடைய சந்தாவே 5 10 நெறியசாக இருக்கும். மஸ்ஜிதுக்கு கொடுக்க வேண்டிய எதுவும் நாம் கொடுப்பதில்லை, மஸ்ஜிதிலிருந்து எதை எடுக்கலாம் என்று பார்க்கின்றவர்களும் இருக்கிறோம். முதலாவது அறுவடை, ஈச்சம்பழத்தை அறுவடை செய்தால் முதலாவது குலை மஸ்ஜிதிலே தொங்கும். கண்ணியமானவர்களே, பட்டியாளி, அந்த பட்டியலிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விதிவிலக்கல்ல. நான் பேச இருக்கின்ற தலைப்பை முதலாவது சொல்லிக் கொள்கிறேன். மஸ்ஜிதினூடாக ஊர் மக்களுடைய சகல தேவைகளும் நிறைவேற வழி செய்ய வேண்டும். அதற்கு நிர்வாகம் மாத்திரமல்ல, நிர்வாகம் பொறுப்பு. ஊரில் ஒவ்வொரு நபரும் என்னால் என்ன முடியும் என்ற பங்களிப்பு. இதான் தலைப்பு. மஸ்ஜிதினூடாக ஊரை எப்படி முன்னேற்றுவது, மஸ்ஜிதினூடாக இந்த ஊர் மக்களுடைய எதிர்காலத்தை எப்படி ஒளிமயமாக்குவது, மஸ்ஜிதினூடாக மக்களுடைய தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது என்ற பல விடயங்களை நான் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றாக முன்வைத்தேன். இப்பொழுது முன்னுரையை நான் முன்வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் தொழுகை இல்லாத ஓய்வு நேரம், பசியினால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள். தெரிந்த முகம் ஒன்று தூரத்தில் விளங்குகிறது. பக்கத்திலே பார்த்தால் இரண்டாவது நபராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேரும் பார்க்கிறார்கள். மூன்றாவது ஒரு தெரிந்த முகம் போன்று வருகிறது. யார் அவர்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 பேரும் பேசிக் கொள்கிறார்கள். என்ன இந்த நேரம் மஸ்ஜிதிலே? பசிக்கு உணவு தேடி ஓடி வந்ததும் மஸ்ஜிதுக்கு. ஏன்? பசியாளிக்கு அங்கு உணவு எந்த நேரமும் இருக்கும். அங்கு அந்த நேரம் ஏதோ காரணம் இருக்கவில்லை. அப்பொழுது ஒரு சஹாபி, அன்சாரி சஹாபி, ஒரு கருத்து அபூ அய்யூப் அன்சாரி ஆகணும் கேள்விப்படுகிறார்கள். விருந்து கலைக்கிறார்கள், ஆட்டை அரைக்கிறார்கள், சமைக்கிறார்கள், இவர்களுக்கு விருந்தோம்பல் செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அதே போன்று நோயாளிக்கு மருந்து தேடி ஓடி வந்ததும் மஸ்ஜிதுக்கு. பல நிகழ்வுகள். அதனுடன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சகோதரருக்கு கடுமையான வயிற்று வலி. அங்கு அதற்குரிய மருந்தை சிகிச்சை பெற வந்த நபியவர்களிடம் நபியவர்கள் சுத்தமான அந்த தேனை, அவருக்கு தேனை அருந்துமாறு சொன்னார்கள். அவர் தேன் அருந்தினார். முதலாவது தலைவருக்கு குணம் கிடைக்கவில்லை சொன்னார்கள். 2வது அவர் நம்பிக்கையோடு அதை அருந்தவில்லை சொன்னார்கள். அல்லாஹ் சொல்வது உண்மை, தேன் பாணியில் ஷிஃபா இருக்கிறது, நிவாரணம் இருக்கிறது. அவருடைய சகோதரருடைய வயிறை பொய்ப்பிக்கிறது. நம்பிக்கையோடு குடிக்க வேண்டும். கண்ணியமானே, நோயாளிக்கு
சிகிச்சை மருந்து தேடி ஓடி வந்ததும் மஸ்ஜிதுக்கு. ஒரு கேள்வி கேட்கிறேன். பஸ்ஸில் இருக்கிறது, ட்ரெயினில் இருக்கிறது, பிளைட்ல இருக்கிறது, ஆபீஸ்ல இருக்கிறது, கம்பெனியில் இருக்கிறது, கடையில் இருக்கிறது முதலுதவி பெட்டி. நம்முடைய எத்தனை மஸ்ஜிதுகளில் முதலுதவி பெட்டி இருக்கிறது? ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்க இருக்கு? வருகிறார் ஒருவர், படியிலே தடுக்கி விழுந்து விட்டார், காலிலே இரத்தம் வருகிறது, கட்டுவதற்கு ஒரு பெண்டேஜ் இருக்கிறதா? பூசுவதற்கு ஒரு சுத்தமான தேன்பானி இருக்கிறதா? சுண்ணத்தான மருந்துகளையாவது வைத்தொரு முதலுதவி பெட்டி இல்லாத மஸ்ஜிதாக இந்த மஸ்ஜித் மாத்திரமல்ல, இலங்கையில் உள்ள 95% மேற்பட்ட மஸ்ஜிதுகள் அப்படித்தான். ஒரு முதலுதவி பெட்டி வைக்காத, சமூகத்தை பற்றி அக்கறை இல்லாத மஸ்ஜிதுகள், அனுமதிக்கப்பட்ட மருந்துகள். அதில் பெரும்பாலும் சுண்ணத்தான நபியவர்கள் காட்டி தந்த இஸ்லாத்திலே வரவேற்கத்தக்க மருந்துகளையாவது வைப்போம். மஸ்ஜித் வந்தவர்களுக்கு கடுமையாக தலைவலி, பூசுவதற்கு ஒரு பாண்டப்பா இருக்கிறதா? சிந்திப்போம். எங்க இருக்கிறது நாமும், நம்முடைய மஸ்ஜிதும், நம்முடைய ஊர் மக்களும். 5 நேர தொழுகை, ஜும்மா, தராவி, ஈட்டம்பலம், கஞ்சி, இதுதான் நம்முடைய மஸ்ஜிதுடைய பணிகள் என்றால் தவறான வழியில் போய்கொண்டிருக்கிறோம். என்ன சில மஸ்ஜிதுக்கு என்ன செய்வது? கட்டுவது, உடைப்பது, உடைப்பது, கட்டுவது, கட்டுவது, உடைப்பது, உடைப்பது, கட்டுவது. கட்டத்தான் வேண்டும், தேவைக்கு கட்டத்தான் வேண்டும். கட்சி மாறினால் நிறம் மாற்றுவது போன்று நிர்வாகம் மாறும் பொழுது மஸ்ஜிதுடைய கலரை மாற்றுவதாக இருந்தால் உங்களுடைய பொக்கெட் மணியால் மாற்றங்கள் பொதுச்சத்தில் இருக்க வேண்டாம். வருடா வருடம் பெயிண்ட் அடிக்க வேண்டும் என்று கடமை கிடையாது. அடிக்கத்தான் வேண்டும், அலங்கரிப்பும் அளவோடு இருக்க வேண்டும். மஸ்ஜிதுகள் எல்லாம் அலங்கரிக்கப்படும், செழிப்பாகும், நல்ல பல்பெல்லாம் பத்தும், லைட் வெளிச்சமாக இருக்கும், கவர்ச்சியான கைசில் பதிக்கப்படும், லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு செலவழித்து மனாரா கட்டப்படும். ஆனால் மஸ்ஜிதுகளிலே அமளிபாதத் நடக்காது என்றால் அந்த கோடிக்கணக்கு செலவழித்து கட்டப்பட்ட மஸ்ஜித் கியாமத்தினாலுடைய அடையாளம். அதே நேரம் ஓலை குடிசையில் இபாதத் நடக்கும் என்றால் மலக்குமாருடைய பார்வையில் அது நின்னும். எந்த மஸ்ஜித் அமல் நடக்கிறது அது நின்னும். நாம் செய்யவில்லை, மலக்குமார்கள் செய்வார்கள். மலக்குமாருக்கு கோடிக்கணக்கு செலவழித்து மஸ்ஜித் கட்டிக் கொடுக்க தேவையில்லை. கட்டத்தான் வேண்டும். அதுவல்ல, அது மாத்திரமல்ல நம்முடைய பணி. உடைப்பது கட்டுவது, கட்டுவது உடைப்பது. நிர்வாகம் மாறியதற்கான அடையாளமாக கலரை மாற்றுவது, முகத்தை மாற்றுவது, மிம்பரை மாற்றுவது, இமாமை மாற்றுவது, மோதிரை மாற்றுவது, அது ஒரு நீண்டகாலம் நோய். இந்த மஸ்ஜித் நடக்கிறதா இல்லையா என்று தெரியாது, நாடளாவிய நடக்கிறது. இது வல்ல பணி. மக்களுடைய ஒவ்வொரு தேவையும் நிறைவேற வேண்டும், நிர்வாகத்துடைய பொறுப்பு. உங்களுடைய சொன்னார்கள், என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பாதை சீராக இல்லாமல் குன்றும் குழியுமாக பாதை இருந்து ஒரு குழியிலே ஒரு கழுதை இடறி விழுந்து ஒரு கழுதை செத்தாலும் இந்த உமரிடம் அல்லாஹ் கேள்வி கேட்பான். என்னுடைய ஏரியாவுக்குள் உட்பட்ட கழுதையும் என்னுடைய ஆட்சிக்கு கீழே உள்ளது என்று சொன்னார்கள் என்றால் எப்படி மனிதர்களை விதிவிலக்காக்கலாம்? பாரிய பொறுப்பு, பாரிய பொறுப்பு. எனவே நான் பேச இருக்கின்ற தலைப்பு விளங்கியிருக்கும். நம்முடைய அனைத்துமே மஸ்ஜித் தான். இந்த உலகத்திலே முன்னணி வகிக்கின்ற பெரும்பெரும் இஸ்லாமிய பல்கலைக்கழகங்கள், இஸ்லாமிய என்றாலும் சகல கலைகளும் போதிக்கப்படுகின்ற பல்கலைக்கழகம் தான். மிக பிரபலியமான அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகம், எகிப்துடைய அல் அஸ்ஹர் என்றால் என்ன தெரியுமா? அல் அஸ்ஹர் என்றால் பல்கலைக்கழகத்தின் பெயர் அல்ல, அல் அஸ்ஹர் ஜுமா மஸ்ஜித். அல் அஸ்ஹர் ஜுமா மஸ்ஜிதில் ஆரம்பித்ததுதான் அல் ஜாமியுல் அஸ்ஹர் ஒன்று இருக்கிறது, இப்பொழுது ஜாமிஅத்துல் அஸ்ஹர் ஒன்று இருக்கிறது. வித்தியாசம் என்ன தெரியுமா? இரண்டின் பெயரும் அஸ்ஹர் தான். ஜும்ஆ மஸ்ஜிதிலே ஆரம்பிக்கப்பட்டதுதான் இன்று அஸ்ஹர் பல்கலைக்கழகமாக மாறியிருக்கிறது. மஸ்ஜிதிலே பல்கலைக்கழகம் உருவாக வேண்டும். மஸ்ஜிதுடைய இஸ்லாமிய கோட்பாடுகளோடு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உட்பட்டதாக சகல கலைகளும் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட கலைகள் போதிக்கப்படுகின்ற ஆன்மீகத்தோடு கலந்து கொடுக்கப்படுகின்ற துறை சார்ந்த பட்டதாரிகளையும் அறிவாளிகளையும் உருவாக்குகின்ற அளவுக்கு மஸ்ஜிதுகள் முன்னேற வேண்டும். நடக்கின்ற குர்ஆன் மதரசாவுக்கே பிள்ளைகள் வருவதில்லை, இனி எங்கே பல்கலைக்கழகம்?
எல்லா படிப்பும் தேவை, எல்லா படிப்பும் தேவை, அதை நான் தவறாக சொல்லவில்லை. ஆனால் குர்ஆனை கீழே போட்டு ஏனைய கலைகளை மேலே வைப்பீர்கள் என்றால் நம்முடைய பிள்ளைகள் கரை சேராது. எல்லா கலைகளுக்கும் அடிப்படை குர்ஆன். குர்ஆன் தான் அறிவு களஞ்சியம், அறிவு பெட்டகம், அறிவின் ஊற்றுக்கண், அறிவின் சமுத்திரம். எப்படியெல்லாம் சொல்லிக் கொள்ளுங்கள். குர்ஆனை ஒதுக்கிவிட்டு ஒரு புதிய கலையை ஒருவன் கண்டுபிடித்தான் என்றால் அது அல்லாஹ்வை கோபப்படுத்துகின்ற ஒரு கலையாகத்தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் அது குர்ஆனில் இருக்கும். அனுமதியா அனுமதி இல்லையா என்று அல்லாஹ் சொல்லியிருப்பான். ஒரு உதாரணம், இசைத்துறை, மியூசிக் துறையிலே ஒருவர் கலாநிதி பட்டம் வாங்குகிறார். முன்னேறி 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 அது ஒரு கலைதான். அது அனுமதிக்கப்பட்டதா இல்லையா? கூடாது. அதையும் குர்ஆன் சொல்லாமல் விடவில்லை. இசைக்கு குர்ஆன் சொல்லுகின்ற நேரடி வார்த்தை என்ன தெரியுமா? சவுத்து ஷைத்தான், ஷைத்தானின் ஓசை. இசைத்துறையிலே பாண்டித்தியம் பெற்றவர் ஷைத்தானின் ஓசையில் பாண்டித்தியம் பெற்றவர். ஷைத்தானுடைய ஓசைகளை பல வழிகளிலே மக்களுக்கு கொடுத்து மக்களை ஈர்த்து கவர்ந்து கலைஞனாக மாறி ஷைத்தானுடைய ஒரு அடிமையாக செயல்படக்கூடியவர். எல்லாத்தையும் இருக்கிறது. அனுமதி அனுமதி இல்லை என்பதுதான் பார்வை. எனவே மஸ்ஜித் முன்னேற வேண்டும். எல்லா மஸ்ஜிதுகளும் ஜும்மா, தக்கியா, எங்கெங்க இந்த பிரசங்கத்திலே நமது இலங்கை நாட்டின் பல மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இருப்போம். கடை செய்வோம், தொழில் செய்வோம், காரியாலயத்தில் பணிபுரிவோம், ஆசிரியர்களாக இருப்போம், அல்லது தொழிலாளிகளாக இருப்போம், தொழில் அதிபர்களாக இருப்போம், பிரயாணிகளாக வந்திருப்போம். நம்முடைய ஊருடைய மஸ்ஜித் இந்த நாம் பேச இருக்கின்ற விடயங்களிலே எத்தனை புள்ளிகள் என்று மார்க் போடுவோம். தொழுகை முக்கியம். கண்ணியமான மஸ்ஜித் ஒன்று அமைவது நியாமத். சில நாடுகளிலே பல 100 கிலோமீட்டருக்கு செல்ல வேண்டும் ஒரு மஸ்ஜிதுக்கு. அப்படி இருந்து வாகனத்திலே போய் சொல்லுகிறார்கள். ஒரு பிரசங்கம் கேட்பதாக இருந்தால் சில ஊர்களிலே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு செல்ல வேண்டுமா ஒரு பிரசங்கம் கேட்பதற்காக வேண்டி. சில நாடுகளில் காலுக்கும் கைக்கும் உள்ள சந்திகளில் எல்லாம் மஸ்ஜித் இருந்தும் தொழுகைக்கு ஆள் இல்லை என்றால் கொஞ்சம் உள்ளத்தால் அழ வேண்டும். மஸ்ஜிதுகளை செழிப்பாக்காமல் பாழாக்கும் பொழுது அது வேறு விடயங்களுக்கு அப்படியே மாறிவிடும். அது எத்தனையோ ஊர்களில் நாடுகளில் பாலடைந்து காடு வளர்ந்து வெடித்து என்ன விஷஜந்துக்களை உருவாகி எத்தனை இடங்களை காண்கிறோம், எத்தனை வரலாறுகளை பார்க்கிறோம். மஸ்ஜிதுடைய தொடர்பு வரலாறு ஆன்மீக தொடர்பு, ஈமானிய தொடர்பு. அல் மஸ்ஜித் பைத்து குல்லி தக்கி, இரையச்சமுள்ள ஒவ்வொருவருடைய முதல் வீடு மஸ்ஜித். அதுக்கு பிறகு சொந்த வீடு. மதீனாவுக்கு வந்த அம்மசலாக வெறுங்கையோடு தூசியை தட்டி வச்சு வந்தார்கள் சஹாபாக்கள். மக்காவிலிருந்து விரட்டும் பொழுது ஒன்றுமெடுக்க உடுத்த ஆடை, அணிந்திருக்கின்ற ஆடையோடு தான் வந்தார்கள். சொத்துக்கள் எடுக்க விடவும் இல்லை, பேக் தூக்க விடவும் இல்லை. குழந்தைகள் அந்த தேவி கொண்டு வந்தார்கள். கண்ணியமலை சில சஹாபாக்கள், குறிப்பா அப்துல் ரஹ்மான் அவசரம் மக்காவிலிருந்து வரும்பொழுது லட்சாதிபதி கையை தட்டி வச்சு பிரகலம் மக்காவிலே தூசியும் எனக்கு தேவையில்லை. மக்காவிலே லட்சாதிபதி மதீனாவுக்கு போன பிறகு மஸ்ஜிதோடு, ஆன்மீகத்தோடு, ஈமானோடு, இபாதத்தோடு ஒரு திருகம் ஒரு தீனார் கையில் முதலில்லை. உடுத்த உடுப்பை தவிர வேறில்லை. இணைத்தார்கள் ஜோடியா அதிரடியிலானவர்களை. அவர்கள் முன்வந்தவர்களுடைய சத்து பொருளாதாரத்தில் 50% தருகிறேன். அந்த 2 மனைவிமார்கள் ஒன்றை விரும்பின தலா சொல்வேன், இந்தாவுக்கு பிறகு காலம் முடிஞ்சு நீங்க திருமணம் செய்யலாம். அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்திலும் மனைவிமாரிலும் பரக்கத்து செய்யட்டும். நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு பஜாருக்கு போகின்ற வழியை காட்டுங்கள். ஊருக்கு புதுசு பஜாருக்கு போகின்ற வழி, ஒரு நெய் போத்தல், தேன் போத்தல், இது பட்டர் சீஸ் போன்ற இப்படி பாலால் தயாரிக்கின்ற அந்த உணவுகளை எடுத்து கொண்டு போய் விற்று ஒரு தீனார் ஒரு திருகம் இல்லாமல் வியாபாரத்தை ஆரம்பித்தார்கள். ஏன் முன்னேறினார்கள், எப்படி முன்னேறினார்கள் என்பதைத்தான் சொல்ல வருகிறேன். கண்ணியமானவர்களே, மக்காவிலே லட்சாதிபதி, மதீனாவிலே கோடீஸ்வரர். மதீனாவிலே கோடீஸ்வரர் எப்படியான பணக்காரர்? மஸ்ஜிது தொடர்புள்ள பணக்காரர். பஜாருக்கு வரும் பொழுது மஸ்ஜித், போகும் பொழுது மஸ்ஜித். வருகிறோம். இன்று ஜும்மாவிலே குத்துபா கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்று சுப தொழுதோமா?
கடைசி ஒரு பரலான தொழுகை ஜமாத்தோடு எதை தொழுதோம்? சிலருடைய பதில் சென்ற வாரம் ஜுமா தொழுகை, சிலருடைய பதில் ஒரு நாளைக்கு 2 தொழுகை ஜமாத், மற்றது கலா அலைக்கணினி. தொழுகை இல்லாவிட்டால் நம்முடைய தலை இல்லாமல் வாழ்வது போன்று. தொழுகை இல்லாமல் எந்த துறையிலே கொடிகட்டி பறந்தாலும் தலையில்லாத இஸ்லாத்திலே தலையில்லாத இஸ்லாம். ஹதீஸ் என்னுடைய கருத்து அல்ல. முதலாவது ஆன்மீக தொடர்பு. எப்பொழுதுமே மஸ்ஜிதுக்கு வந்து போக வேண்டும், வந்து போக வேண்டும். வருகிறோம் கடை திறக்க முன்னால் வந்து சுபோதம் இருக்க வேண்டும், அது பருது. கடை திறக்க முன்னால் வந்து மலைதள கூடங்கள் அவளை தண்ணி குடிப்பதற்கு மஸ்ஜிதை பாவிக்கிறோமே, மஸ்ஜித் முதலாவது அறைக்குரியதா? அது தேவை, இது அவசியம். அதான் சொல்லும் தருவோம். எல்லாம் மனசு மன்னிக்க வேண்டும். கல்லெஞ்சா காது அடைத்திருக்கிறதா? காது கேட்காதவர்கள், கண் பார்வை இல்லாதவர்கள், அங்கவீனர்களே தவண்டு தவண்டு வந்து இமாம் ஜமாத்தில் சொல்கின்ற காலத்திலே அதான் சொல்லும். மலைதள கூடத்திலே வேலையை முடித்துவிட்டு இக்காமத் சொல்லி அல்லாஹ் அக்பர் இமாம் தக்பீர் கட்டுவார், அவர் அப்படியே போவார். யார்? கலிமா சொன்ன முஸ்லிம். கொஞ்சம் ரோசம் இல்லையா? கொஞ்சம் உணர்வு இல்லையா? அல்லாவுடைய மாளிகைக்கு வந்து வேறு வேலைக்கு பாவித்து விட்டு இக்காமத் சொல்லப்படும் பொழுது மஸ்ஜிதுக்கு வந்து சொல்ல முடியாமல் போகின்ற நாம் முதலாவது மஸ்ஜிதை தொடர்புப்படி இருக்க வேண்டும். அடுத்த கண்ணியமானவர்களே, இறுதிக்கட்டத்திலே மஸ்ஜிதினூடாக மக்களுக்கு செய்ய வேண்டிய விடயங்களை இணைப்பேன். ஆரம்பத்தில் நான் இப்பொழுது சில விடயங்களை முன்வைக்கிறேன். நம்முடைய மஸ்ஜித் ஒரு மனிதனுடைய ஆகமான எல்லா தேவைகளும் நிறைவேறுகின்ற ஒரு இடமாக இருக்கிறதா? அது மஸ்ஜித் சிறிதாக இருக்கலாம், தக்கியாவா இருக்கலாம், ஜும்மா மஸ்ஜிதா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஒவ்வொரு நிர்வாகத்துடைய ஒரு மக்களுடைய பொறுப்பு. இந்த மஸ்ஜித் நான் வருகிறேன், சொல்லுகிறேன். நான் பிறந்த காலத்தில் இந்த மஸ்ஜித் இருந்தால் இந்த மஸ்ஜிதுடைய இமாமிடம் அந்த காலத்திலிருந்து ஒரு மாநிலமிடம் தான் எனக்கு பெயர் வைத்திருப்பார்கள், கேட்டு எனக்கு வருத்தமா ஓடி பார்த்திருப்பார்கள். எல்லா விடயங்களுக்கும் இந்த மஸ்ஜிதில் தான் வந்திருப்பார்கள். இந்த மஸ்ஜிதிலே என்னுடைய பணத்தில் ஒரு ஃபேன் சுற்றுகிறதா? என்னுடைய பணத்தில் ஒரு லைட் பத்துகிறதா? என்னுடைய பணத்தில் ஒரு காப்பட் விரிக்கப்பட்டிருக்கிறதா? என்னுடைய பணத்தில் ஒரு மாத மஸ்ஜிதுடைய கரண்ட் பில்லை கட்டியிருக்கிறேனா? தண்ணி பில்லை கட்டியிருக்கிறேனா? இந்த மஸ்ஜிதிலே என்னுடைய செலவில் ஒரு 5-10 செங்கல் இருக்கிறதா? என்னுடைய ஜனாதாவும் இங்குதான் தொழிலிக்கப்படும். இந்த மஸ்ஜிதுக்கு நான் ஹயாத்தோடு என்ன செய்தேன் என்பதை பாருங்கள். சம்பாதிக்கின்ற பணங்கள் எங்கு செலவாகிறது? பணத்திலே பரக்கத் இல்லை என்பதற்கான முதலாவது அடையாளம் தெரியுமா? அதிபர் வந்தது கல்லுக்கும் மண்ணுக்கும் செலவாகும். சிலருக்கு அது ஒரு வகையான நோய். வீட்டில் இருந்தால் உடைப்பது, முட்டுசைனை மாற்றுவது, கட்டுவது, உடைப்பது. ஒரு வீடுதான் 50 லட்சத்துக்கு வீடு கட்டி இன்னும் 50-60 லட்சம் மேலதிகமாக வருடாந்தம் செலவழிப்பார்கள். இது கட்டுவது, உடைப்பது, மாற்றுவது. அதை கணக்கு பார்த்தாலே குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோருமே ஹஜ்ஜிக்கு போய் வந்திருக்கலாம். குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே சாபத்தில்லாவிட்டு 9வது செய்து வந்திருக்கலாம். எத்தனையோ ஏழை குமரகாரியங்களை செய்து வைத்திருக்கலாம். எத்தனையோ பசியாளிகளுக்கு உணவளிக்கலாம். வீணான செலவுகளை விட்டு கபருக்கு பயனளிக்கக்கூடிய, சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய செலவீனங்களுக்கு எப்படி பயன்படுத்துவதைத்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். குடும்ப பிரச்சனையா ஓடி வந்து தீர்த்து கொண்ட மஸ்ஜித். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையா ஓடி வந்து தீர்த்தது மஸ்ஜித். மனக்கவலையா கவலையை போக்குவதற்கு ஓடி வந்தது மஸ்ஜித். என்ன பிரச்சனை? ஆபத்தா, அச்சமா, அச்சமான சூழலா மக்கள் எல்லாம் ஓடி வந்தது மஸ்ஜித். எல்லாமே வரலாற்றை நான் ஒவ்வொன்றாக ஞாபகப்படுத்த தேவையில்லை. மஸ்ஜித். பொருட்கள் பங்கு வைப்பதா? மஸ்ஜித். உலக பொறிகளா? மஸ்ஜித். கல்வி சேவையா? மஸ்ஜித். மஸ்ஜிதே நாம் எல்லாம் மஸ்ஜிதை அடிப்படையாக கொண்டு நம்முடைய விடயங்களை அமைக்கின்ற பொழுது நம்முடைய சகல துறைகளும் ஜொலிக்கும், பிரகாசமாக இருக்கும். இதை கண்ணியமானவர்களே, இன்று மக்களுடைய நிலைமைகள் நமக்கு தெரியும். இந்த காலம் வீணான செலவுகள் செலவழிக்கப்படுகின்ற காலம் அல்ல. மக்களுடைய அன்றாட அடிப்படை தேவைகளுக்கு பணம் இல்லாமல் தத்தளிக்கின்ற, பட்டினியில் வாழுகின்ற, மயங்கி விழுகின்ற, கனிமாலே மனம் நொந்து போயிருக்கின்ற ஒரு காலத்தில் ஒரு சதம் தேவையில்லாத ஒன்றுக்கு செலவழிக்கப்படும் என்றால் அது கேள்வி கணக்கு ஆளாகும். ஆரம்பத்தில் நான் 2 குர்ஆன் வசனங்கள், ஒரு ஹதீஸை சொன்னேன்.
யாயுலின் ஆமனுக்கா வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும், ஈமான்தாரிகளே தொழுகையில் ஈடுபடுங்கள், தொழுகையை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றாக இணைத்துக் கொள்ளுங்கள். வஅபுது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை இபாதத் செய்யுங்கள். வஃஅலுல் கைர், நற்பணிகள் செய்யுங்கள், சமூக பணிகள் செய்யுங்கள். சமூக பணிகள் செய்வதற்கு மிக உகந்த பொருத்தமான இடம் மஸ்ஜிதினூடாக செய்வது, எல்லோரையும் சென்றடையும். நம்முடைய மஸ்ஜிதிலே கனிமலே ஒரு ஏழை குடும்பத்திலே கனிமலை இருக்கலாம், இல்லாதவர்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஏழை குடும்பத்திலே ஒரு திருமணம், ஒரு ஜனாசா வீடு, ஏதாவது மஸ்ஜிதிலே ஒரு நிறுவனம், ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு பைத்துல் மால் என்றோ அல்லது ஏதோ ஒரு பேரிலே உருவாக்கி அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தனவந்தர்களுடைய பணத்தை சேர்த்து ஆதாரங்களோடு உறுதியாக தெளிவாக வெளிப்படையாக இந்த குடும்பத்திலே மையிட்டு விழுந்தால் இப்படி இந்த ஒரு ஏழை குடும்பங்களுக்கு இவ்வளவு கொடுக்கப்படும், திருமணம் என்றால் இப்படி கொடுக்கப்படும், நோயாளி ஆபரேஷனுடைய செலவா இருந்தால் இப்படி கொடுக்கப்படுகிற பொது நிதியம் இருக்கிறதா? நபியுடைய காலத்தில் இயங்கியது. எல்லா துறைகளுக்கும் நபியவர்கள் கண்காணிப்பை மேற்கொண்டு அந்த பணிகளை செவ்வனை நிறைவேற்றினார்கள். அறிவுத்துறை, கல்வித்துறைக்கு சேவை செய்தார்கள். குர்ஆனுடைய அடிப்படை அறிவு கனிமகளே எந்த நிலைமையில் இருக்கிறது? இப்பொழுது நாம் ஓதுகின்ற சூரா ஃபாத்திஹா சரியா பிழையா? பிழையாக இருந்த தொழுகை கூடாது. எப்பொழுது படித்த சூரா ஃபாத்திஹா, இப்பொழுது 70 வயது 7 வயதில் படித்த சூரா ஃபாத்திஹா சரியா பிழையா? திருத்தினோமா? செய்கின்ற பொது சரியா? சொல்லுகின்ற தொழுகை தக்பீர் சரியா? கால் வைப்பது சரியா? விரல் வைப்பது சரியா? அமர்வது சரியா? ஓதுகின்ற உச்சரிப்புகள் சரியா? ஆன்மீக கல்வியை நிறுத்தினோமா? பிள்ளைகளை எந்த படிப்புக்கும் தடையில்லை இஸ்லாம். ஆனால் ஆன்மீகத்தை விட்டு வெளியே சென்று படிப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்காது. கனிமலை வருகைகளை பார்க்கின்ற பொழுது அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் இந்த கிளாஸ் என்று அதற்கு நாங்கள் நேரத்துக்கு உரிய நேரத்துக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் காய்ச்சலில் இருக்கின்ற பிள்ளையை அனுப்ப முயற்சிப்போம். ஆனால் மதரசாவில் நடக்கின்ற குரான் மஸ்ஜித் நடக்கின்ற குரானுக்கு, துஆவுக்கு, ஃபிக்ஹுக்கு, மார்க்க துறைகளுக்கு பிள்ளைகள் எந்த அளவு அனுப்புகிறோம்? பிள்ளையுடைய வருகை என்ன? ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் கேட்டு பாருங்கள். அந்த கிளாஸுக்கு மன்னிக்க வேண்டும் எல்லோரும் அல்ல, சிலர் பீஸ் கட்டாவிட்டால் கொடுக்காவிட்டால் வகுப்புக்கே போக முடியாது, ஆன்லைன் கிளாஸா ஜாயின் ஆக முடியாது. ஆனால் மார்க்கத்துறையிலே கொடுக்கின்ற கொடுப்பனவுகள் எந்த குறிப்பிட்டு சொல்லவில்லை, பொதுவாக உள்ள விடயம் தான். கொடுக்கின்ற மாதாந்தம் மாலிமுக்கு ஒஸ்தாதுக்கு கொடுக்கின்ற கொடுப்பனவு என்ன தெரியுமா? ஒரு பிரைஸ் ரைஸ் உடைய பணமும் இல்லை, ஒரு கொத்து பார்சலுடைய விலையும் இல்லை. இந்த ஒரு கொத்து விளங்குவதற்கு சொல்கிறேன். ஒரு கொத்து எவ்வளவு? 800, 850, 1000, 1000. ஒரு பிரைஸ் ரைஸ் எவ்வளவு ஒழுங்காக சாப்பிடுறார்கள்? 1400, 1200. ஆனால் அதுல ஹாஃப் ரேட்டும் கிடையாது, குறைந்தது ஹாஃப் தான். 400, 500, 300 ரூபாய் தான் மாதம் சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கின்ற குர்ஆனுடைய மார்க்க ஞானத்துக்கு அதுவும் 500 ரூபாயுடைய பீஸ் 5 மாதத்துக்கு அறியாது. இதை வைத்து விளங்கலாம். எனக்கும் அல்லாவுக்கும் விழுக்க இதுதான் தலைப்பு. இதை கண்ணியமானே மஸ்ஜிதுகள், மஸ்ஜிதுகள் ஊடாக தனவந்தர்கள் சமூக பணிகளில் இறங்க வேண்டும். இறுதி கட்டத்தை அடைகிறேன். இப்பொழுது சகோதரர்கள் மஸ்ஜிதில் நிறைத்து விட்டோம். அதனுடைய ஆரம்பத்தில் சொன்னேன், பின்னாலும் சொல்வேன் என்று கொண்டை மனதில் எடுங்கள். மனதிலே உறுதியாக ஒரு எண்ணம் எடுங்கள். இப்பொழுது இருக்கின்ற இந்த மக்கள் தொகை கதீபை மிம்பரில் ஏற்றும் பொழுது நாம் எல்லோரும் சமூகம் அளிப்போம். அவசியம். ஒரு ஹயாத்து மௌத்து, ஒரு ஹாஸ்பிட்டல் வேறு விடயம். கடையிலிருந்து வருவதற்கு தாமதிக்கிறோம் என்றால், தொழிலிருந்து வருவதற்கு தாமதிக்கிறோம் என்றால், அதான் சொன்ன பிறகு நமக்கு தொழிலில் ஈடுபட வெள்ளிக்கிழமை அனுமதி கிடையாது. அல்லாவோடு மோதுவதற்கு சவால் விடுவதற்கு சமமான அதானுக்கு பிறகு போட்ட டீல், அதானுக்கு பிறகு செய்த டீல், அதானுக்கு பிறகு சம்பாதித்த சம்பாத்தியம் உங்களுடைய ஏனைய அலாலான வருமானத்துக்கு கலக்கின்ற நஞ்சு போன்று, கறந்த பாலில் நஞ்சை கலப்பது போன்று. கொஞ்சம் தாமதித்து போன 5000 தேடலாம் அல்ல, அந்த 5000 நெருப்பு
ஏனைய ஹலாலாக சுத்தமாக அல்லாஹ்வுடைய திருப்தியோடு கிடைத்ததுடைய பரக்கத்தையும் அளிக்கும். அரை மணிக்கு 10 நிமிடம் 15 நிமிடம் மேலதிகமாக கடையை திறந்து வெள்ளிக்கிழமை மூடுவோம் என்றால், வியாபாரத்தை செய்வோம் என்றால் நீங்க நினைக்க வேண்டாம் புத்திசாலி ஜும்மாவுக்கு சமூகம் எடுத்து வியாபாரமும் பார்த்தேன். புத்தியை பயன்படுத்தி சனிக்கிழமை புனித தினத்தை, சனிக்கிழமை புனித தினம் யூதர்களுடைய அவர்களுக்கு சொல்லப்பட்டது, அங்கு அவருடைய வணக்கத்துக்கு சமூகம் அளிக்க வேண்டும். வணக்கத்துக்கு சமூகம் அளிக்காமல் அந்த சனிக்கிழமை தடுக்கப்பட்டு ஏனைய காலங்களில் மீன் தொழில் செய்யக்கூடியவர்கள் அதிகம். கடலோர பகுதி மீன் சனிக்கிழமை கொஞ்சம் அதிகமாக வரும். அது வருவது போல அவருடைய ஒரு மனக்கண், அப்படி ஒரு காட்சி அது வருகிறது தான். சோதனை, மீன் பிடிக்கிறாயா, அங்கு இபாதத்துக்கு செல்கிறாயா? அவர்கள் புத்தியை பாவித்தார்கள். சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது. சரி, சனிக்கிழமை மீன் கொஞ்சம் அதிகமாக வருகிறது. அந்த மீன்களை எப்படி பிடிப்பது? சனிக்கிழமை பிடிக்க போக மாட்டார்கள். சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை மாலையிலே அப்படியே கடலிலிருந்து, குளங்களிலிருந்து, நதிகளிலிருந்து கால்வாய்களை வெட்டுவார்கள். அந்த கால்வாயினூடாக இங்கே ஒரு குழியை தோண்டுவார்கள். அந்த குழியிலே சனிக்கிழமை வருகின்ற மீன் எல்லாம் ஒன்று சேரும். ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த மீன்களை எல்லாம் அள்ளி விட்டு வருவார்கள். சனிக்கிழமை போகத்தானே கூடாது, இப்படியோ ட்ரிக்ஸை பாவிப்போமே, சனிக்கிழமையுடைய மீனும் மிஸ் ஆகாது என்று செய்தார்கள். அப்படி செய்தவர்கள் தான் குர்ஆன் சொல்கின்ற கசப்பான உண்மை, குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்பட்டார்கள். ட்ரிக்ஸை பாவித்து பில் கிழிக்க வேண்டாம், அதான் சொன்னவுடன் மத்தியில் இருப்போம். அந்த ட்ரிக்ஸை பாவித்துதான் கண்டதொன்றும் கிடையாது. 50 வருடங்களாக அதே வியாபாரம், அதே வருமானம், வரவை விட செலவு அதிகம். எப்படி தலைகீழாக வியாபாரம் செய்தாலும் அளந்ததை விட ஒரு ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாது. அளந்ததுதான் கிடைக்கும். திருடுபவனும் அளந்ததைத்தான் எடுக்கிறான். ஹராமான தொழில் செய்பவனும் அளந்ததைத்தான் எடுக்கிறான். பறிப்பவனும் அளந்ததைத்தான் எடுக்கிறான். அதே போன்று ஏமாற்றுபவனும் அளந்ததைத்தான் எடுக்கிறான். மற்றவனுக்கு பொல்லு போட்டு மற்றவனை குளியல்கள் அவனுடைய பணத்தை சுரண்டுபவனும் அளந்ததைத்தான் எடுக்கிறான். அளந்ததை அறாமான வழி எடுக்கிறான். ஒரு உதாரணம், இது சம்பந்தப்பட்ட விடயம் என்ற உதாரணம். ஒரு தண்ணீர் டேங்க் இருக்கிறது, வாட்டர் டேங்க். 4 பகுதிகளில் 4 டப்புகள், 1000 லிட்டர் தண்ணீர் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவருக்குரியதான் தண்ணீர் சுத்தமானதுதான். 3 பகுதிகளில் போடப்பட்ட டப் சுத்தமான நல்ல டப். ஒரு பகுதியில் இருக்கின்ற பைப்பிலே துருப்பிடித்திருக்கிறது, மலக்கடை. மற்ற 3 பகுதிகளில் தண்ணீரை திறந்தால் நல்ல தண்ணீர் தான் வரும். இந்த மலக்கடை துருப்பிடித்த டப்பால் தண்ணீரை திறந்தால் டேங்கில் இருக்கின்ற தண்ணீர் அளந்த தண்ணீர், அவருக்குரிய தண்ணீர் தான். மலக்கடை டப்பால் எடுத்து துருவை கலக்கிறார். இது போன்றுதான் அலங்கரிக்கை வட்டியினூடாக, ஏமாற்றத்தினூடாக, வஞ்சகத்தினூடாக, பொய்யினூடாக, கலப்படத்தினூடாக எடுக்கிறோம் என்றால் சுத்தியை பாவித்து மேலதிகமாக சம்பாதிக்கவில்லை. அளந்ததை குறிப்பிடுத்த பைப்பா தண்ணீர் குடிக்கிறோம். இதுதான் உதாரணம். விலகிக் கொள்ளுங்கள். ஹராமெல்லாம் எக்ஸ்ட்ரா, ஹலால் தான் அளந்தது இல்லை. உங்களுடைய செயற்பாடு குறிப்பிடித்த தப்பால் தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் அந்த தவறுகளை விடுவோம். எனவே ஜும்மாவுடைய கருத்தை மதிப்போம். அன்பானவர்களே, பத்ர் களத்திலே கைதியாக பிடிக்கப்பட்ட முஸ்லிம்கள் மஷூரா அடைக்கிறது ஆலோசனை என்ன செய்வோம்? உமர் எல்லாரும் போன்ற சிலர் சொன்னார்கள், கதையை முடிப்போம். விளங்குகின்ற பாக்கை கதையை முடிப்போம். அபூபக்கர் என்ன சொன்னார்கள்? இல்லை, இவர்களே இருக்கின்ற அறிவாளிகள், துறை சார்ந்தவர்கள், திறமையானவர்களுடைய திறமைகளை, அறிவுகளை பயன்படுத்தி நம்முடைய சிறுவர்களுக்கு இலவச கல்வி கொடுப்போம். கனிமலர் கேள்வி, நான் சம்பாதிக்கின்ற லட்சமாக இருக்கலாம், கோடியாக இருக்கலாம், பல்லாயிரமாக இருக்கலாம், பல நூறாக இருக்கலாம். எத்தனை வீதம் எந்தெந்த விடயங்களுக்கு செலவாகிறது கணக்கை பார்ப்போம். என்னுடைய பணத்தால் எத்தனை ஏழை குடும்பங்கள் வாழ்கின்றன? என்னுடைய பணத்தால் எத்தனை ஏழை மாணவர்கள் படிக்கிறார்கள்? என்னுடைய பணத்தால் எத்தனை மஸ்ஜிதுகள் சிறப்பாக நடக்கின்றது?
என்னுடைய பணத்தால் எத்தனை மதரசாக்களிலே மார்க்க துறையிலே கல்வி ஊட்டப்படுகிறது, என்னுடைய பணத்தால் எத்தனை பாடசாலைகளுக்கு செலவழிக்கப்படுகிறது, என்னுடைய பணத்தால் பிள்ளைகள் எத்தனை பேருக்கு கல்வி கருத்தரங்குகள் நடைபெறுகின்றன, துறை சார்ந்தவர்களை வளவாளர்களை அழைப்பிட்டு அவர்களுக்கு நான் என்னுடைய பணத்தை செலவழித்து எத்தனை கல்வித்துறையிலே அறிவுத்துறையிலே பிள்ளைகளை முன்னேற்றுவதற்கு என்னுடைய எத்தனை சதன் செலவாகிறது. கைதியாக பிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டியவர்களையே ஆசிரியர்கள் கொடுத்து கண்ணியப்படுத்திய மார்க்கம் இஸ்லாம். கண்ணியமானவர்களே, எனவே எத்தனையோ தேவைகள் மக்களுக்கு இருக்கின்றன. அதில் மஸ்ஜிதினூடாக மஸ்ஜிதுடைய நிர்வாகம் அதை ஒத்துழைக்க வேண்டும். ஊர் மக்கள் தங்களுடைய பணங்களில் வளங்களில் பொருளாதாரங்களில் ஒரு பகுதியை பொது பணிகளுக்கு சமூக பணிகளுக்கு ஒப்படைக்க வேண்டும். மக்களுடைய நிலைமை தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய நிலைமை தெரியும். இன்று கேசுடைய விலை என்ன, கரண்ட் பில்லுடைய செலவென்ன, தண்ணீர் பில்லுடைய செலவென்ன, பிரயாணங்களுடைய செலவென்ன, உணவுடைய செலவென்ன, பஜாருடைய மஸ்ஜித் கண்ணியமானோடு சொல்லிக் கொள்கிறது. மனசாட்சியோடு வியாபாரங்கள் செய்ய வேண்டும். வருமானம் மாத்திரம் இலக்காக. உங்களுடைய கடைக்கு வருகின்ற எல்லோருமே கோடீஸ்வரர் அல்ல. உங்களுடைய கடைக்கு வருகின்ற எல்லோருமே டசன் கணக்கிலே பொருட்கள் வாங்க வசதியுள்ளவர்கள் அல்ல. உங்களுடைய கடைக்கு வருகின்ற ஒவ்வொருவரும் 5 கிலோ இறைச்சி வாங்க வசதியுள்ளவர்கள் அல்ல. 50 ரூபாய் கொடுத்து இறைச்சி வாங்க முடியாத ஏழைகள் இருக்கிறார்கள். எனவே நான் சொல்கின்ற விடயம் ஆரம்பத்தில் தலைப்பை சொன்னேன். நம்முடைய பணங்கள் எங்கு செலவாக வேண்டும், அதற்கு நாம் எந்த அளவு ஒத்துழைக்க வேண்டும், நம்முடைய பணங்களினூடாக நாம் மாத்திரமல்ல பலரை வாழ வைக்க வேண்டும். இதுதான் நான் இறுதி கட்டத்திலே சொல்லி முடிக்கின்ற விடயம். சிந்திப்போம். யாருக்கும் தெரியாமல், பேர் புகழ் இல்லாமல், பாராட்டு இல்லாமல், அதுக்கு நம்பிக்கையான வெளிப்படையான ஒரு துறை என்றால் அதை மஸ்ஜித், அதுக்கு நிர்வாகிகள் ஒத்துழைக்க வேண்டும், நிர்வாகத்துக்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும். ஒரு பொது நிலையம் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு தனவந்தர்கள் ஜனங்களை ஒத்துழைக்க வேண்டும். நம்முடைய ஜக்காத்துகள் இந்த சபையிலே மத்திய மாகாணத்தை சேர்ந்தவர்கள் இருப்போம், கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள், தென் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் இருப்போம், வடமேல் மாகாணம், வடமத்திய மாகாணம், மேல் மாகாணம் எல்லோரும் இருப்போம். சரியான கருத்து நிலையமா என்னுடைய பழக்கம் இருக்கு, எல்லோரும் அல்ல. ஆனால் அதிகமான தனவந்தர்கள் மாஷா அல்லா எந்த ஊரில் தொழில் செய்கிறார்களோ அந்த மஸ்ஜிதுக்கு செலவழிக்கிறார்கள், மதரசாக்களை செலவழிக்கிறார்கள், பாடசாலைகளுக்கு செலவழிக்கிறார்கள், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறார்கள், சமூக பணி செய்கிறார்கள். ஒரு சிலருடைய குறுகிய மனப்பான்மை இருக்கிறது. அவருடைய முழு சதக்கா, முழு ஜக்காத், முழு தான தர்மங்களும் அவருடைய ஊரில் மாத்திரம். அவருடைய ஒவ்வொரு சதமும் சம்பாதிப்பது நுணுக்கலையிலே, அவருடைய முழு சதக்காவும் அவருடைய ஊரிலே கிளை. முழு ஜக்காத்தும் உங்களுடைய ஊரில் கொடுப்பீர்கள் என்றால் ஆய்வுடைய ஒரு கருத்துடைய முடிவு, குறிப்பாக சாதனையினுடைய ஆய்வுடைய முடிவு, தொழில் செய்கின்ற வருமானம் ஈட்டுகின்ற ஊரில் ஜக்காத் கொடுக்கப்படாவிட்டால் அவருடைய ஜக்காத் கேள்விக்குறி. ஜக்காத்துடைய ஒரு பகுதியை இந்த ஊரில் நுணுக்கலைக்கு நீங்கள் இருக்க வேண்டும். சதக்காவுடைய ஒரு பகுதி உங்களுடைய குடும்பம், உங்களுடைய உறவுகளை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் நீங்கள் தொழில் செய்கின்ற உங்களுடைய நாளாந்தம் 100, 200, 1000, 5000, 10,000 ரூபாய்க்கு பொருளீட்டுகின்ற பேச கொள்ளுகின்ற அந்த வாடிக்கையாளர்கள் வாழ்கின்ற ஓலை குடிசைகளுக்கும் உங்களுடைய ஜக்காத் போக வேண்டும். ஒழுகுகின்ற அந்த மதரசாவுக்கும் போக வேண்டும். மழை வெயில் என்று சிரமப்படுகின்ற பாடசாலைக்கும் போக வேண்டும். குமர காரியங்கள் செய்யப்பட வேண்டும். நோயாளிகளுக்கு மருந்து உதவி செய்யப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, மக்களுக்கு எந்த ஊரிலே வருமானம் ஈட்டுகிறோமோ அந்த ஊருக்கும் நமது பணிகள் நடைபெற வேண்டும். இதுதான் ஆய்வுடைய தெளிவான முடிவு. இறுதியாக நான் 3 விடயங்களை சொல்லி முடிக்க நினைக்கிறேன். அன்பானவர்களே, கொஞ்சம் இருந்ததை விட கவனங்களை கூட்டிக் கொள்ளுங்கள். ஒன்றை பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். 6 நாட்கள் தெளிவாக சில விடயங்களை சொல்லுகின்ற இடம், முறையாக நாகரிகமாக உண்மையை உரத்தி சொல்கின்ற இடம், பூசுகின்ற இடம் அல்ல, பானை ஊற்றுகின்ற இடம் அல்ல. 6 நாட்கள், சனிக்கிழமை முதல் வியாழக்கிழமை வரைக்கும் கைலூலா என்ற ஒரு தூக்கம் இருக்கிறது. கைலூலா ஜும்மா, அதாவது நுகருக்கு முன்னால் தூங்குகின்ற தூக்கம். அந்த தூக்கத்திலிருந்து விழிக்க வேண்டும் அவர்களுடைய அதானுக்கு. அது நம்மிடத்தில் இல்லை, அந்த சுண்ணத்து இல்லை. அது பஜாரில் இருக்கிறோம். பஜாரில் இருந்தால் ஓய்வெடுத்து ஒரு 10 நிமிடம் அவர் தூங்கினால் சுற்றிக்கு மூளைக்கு நல்லம் என்று நவீன கால கருத்து அல்லாஹ் ரசூலும் எப்படியோ சொல்லிவிட்டார்கள். கனிமர்களே, அந்த தூக்கம் 6 நாட்கள் நுகருக்கு முன்னால், வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பின்னால், கொத்துபாவுடைய நேரம் அல்ல. சொல்ல வந்த விடயம் விளங்கி இருக்கும்.
நாகரிகமாக சொல்கிறேன். தூங்குகின்ற இடமல்ல இது. மன்னிக்க வேண்டும், நீங்கள் இங்கு நின்று அங்கொருவர் தூங்கினால் வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்க வேண்டும், அடுத்த வாரங்களில் திருத்திக் கொள்வோம். இங்கு தூக்கம் வராமல் ஒரு 11 மணிக்கு தூங்கி ஒரு 11:30க்கு எழுந்து உற்சாகமாக வருவோம். கத்தீபுக்கும் தூக்கமற்று வருகின்ற அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம். ஒருவர் தூங்குவதை கண்டாலும் பேச வந்த விடயத்தில் தடுமாற்றம் ஏற்படும். வீரர்களுக்கு ரசிகர்களுடைய ஒத்தாசை எந்த அளவு இருக்குமோ பதமடிப்பார், விக்கெட்டை கலக்குவார். இல்லாவிட்டால் தலை சிறந்த வீரராக இருந்தாலும் நோட்டில் அவுட் ஆகுவார். சமகால புத்திக்கு விளங்குகின்ற உதாரணம். எனவே நீங்கள் ரசிகர்கள் போன்றவர்கள் கத்தியுடைய நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தால் கொத்துபாவிலே பேச வந்த 50% விடயம் மறந்துவிடும். தூக்கத்துக்குரிய இடமாக மாற்றாமல் சஹாபாக்கள் சொல்வார்கள், வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு பிறகுதான் தூங்குவோம், கையில் உள்ள தூக்கம் ஜும்மா தொழுகைக்கு பிறகுதான் சாப்பிடுவோம். பகல் சாப்பாடு மற்ற காலங்களில் இவருக்கு முன்னால் நாம் தான் மாற்றிவிட்டோம். 3 மணிக்கும் 3:30 மணிக்கும் 4 மணிக்கும். அது சஹாபாக்களுடைய இரவு நேர டினர் டைம். அசருக்கு பின்னால் மகரிபுக்கும் இஷாவுக்கு முன்னால் கனிமன மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் டினர் டைம். அதுதான் எங்களுடைய சாதாரண 10:30-12 மணி நம்முடைய இரவு சாப்பாடு மாற வேண்டும். லோருக்கு முன்னால் பகல் சாப்பாடு, நம்முடைய காலை சாப்பாடு நேரம். இடைச்செருகள் தேவையான விடயம். 3 விடயங்களை சொல்கிறேன். ஒரு முஸ்லிம் ஆரம்பத்தில் ஓதிய 2வது சுவாசனம் தக்குவாவுடைய விடயம். நல்ல காரியங்களில் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், ரிலீஸ் பண்ணுங்கள், நிவாரண உதவி செய்யுங்கள், கை கொடுங்கள். தள்ளிவிட வேண்டாம் குழியில் யாரையும். குழியில் விழுந்தவருக்கு கை கொடுத்து எழுப்புங்கள். குழியில் விழுந்தவரை பங்கிட்டு போட்டு மூட வேண்டாம். அதுதான் காலம். நான் மாத்திரம் வியாபாரம் செய்ய வேண்டும், எனக்கு மாத்திரம் கஸ்டமரை அந்த கோஷிக்காவது கொடுத்து கஸ்டமரை பிடிப்பேன். 100 ரூபாயுடைய பொருளை 80 ரூபாய்க்காக விற்று ஆள் பிடிப்பேன், அவனுடைய வியாபாரத்தை உடைப்பேன். ஹயர் ஓட்டினாலும் என்னுடைய பிரிவுகளுக்கு மாத்திரம் தான் ஹயர். என்ன தொழில் செய்தாலும் எனக்கு மாத்திரம் தான், புரோக்கரிங் செய்தாலும் எனக்கு மாத்திரம் தான் என்று கேவல போக்கல்லவர்களாக இருக்க வேண்டாம். ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள். இப்பொழுது நாம் ஒரு ஹதீஸை சொன்னேன். சம்பாதிக்கின்ற பணம் எப்படி சம்பாதித்தீர்கள், எங்கு செலவழித்தீர்கள்? இது ஒரு கேள்வி. கண்ணியமானே, 3 விடயங்களோடு முடித்துக் கொள்கிறேன். சுருக்கமான விடயம். பிறருக்கு நம்முடைய பணத்தால் நடக்கின்ற பல தேவைகளில் ஒன்றுதான் கண்ணியமானவர்களே, இமாம் ஜெயலலிதா ரஹ்மத்துல்லாஹி நம்முடைய மௌத்து நம் மையத்தாக வைக்கப்படுகின்ற பொழுதுதான் மக்களுக்கு விளங்க வேண்டும். ஜெயலலிதா ரஹ்மத்துல்லாஹி யார் என்றால் அலிவலியுடைய மகன் ஹுசைன், அலியுடைய மகன் அலி, அவருடைய பேரும் அலிதான். அலிவலியுடைய பேரன் ஹுசைன் அலியுடைய மகன் நஹலுல் பை. ஜனாதா வைக்கப்பட்டிருக்கிறது. வசதி இருந்தால் எப்படி வாழ்ந்து மரணிக்க வேண்டும்? ஜனாதாவிலே குடும்ப உறவினர்கள் துவா கேட்கிறார்கள், அழுகிறார்கள். ஒரு கூட்டம் அதிகமாக துவா கேட்டு அதிகமாக கண்ணீர் வடித்து அழுகிறார்கள். கேட்டார்கள், நீங்கள் யார்? இவருக்கு உறவுக்காரரா? யாரும் இல்லை. என்ன தொடர்பு? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த ஊருடைய ஏழைகள், இந்த ஊருடைய அனாதைகள், விதவைகள், இந்த ஊரில் பொருளாதார நெருக்கடியில் வாழ்ந்தவர்கள். ஏன் இப்படி அழுகையும் துவாவும்? இல்லை, காலையில் எழுந்தவுடன் என்னுடைய வீட்டு வாசலை திறக்கின்ற பொழுது ஒரு உலருணவு பொடி இருக்கும், ட்ரை ஃபுட் ட்ரக். அன்றைய நாளுக்கான கறிப்புலிகள், தேவையான பொருட்கள், மாவு, அதுக்கு தேவையான பொருட்கள். இரவோடிரவாக நடுவிசையில யாரோ வைத்துவிட்டு போய்விடுவார். நம்மால் அடையாளம் காண முடியவில்லை, விட்டுவிட்டோம். நாளாந்தம் இருக்கும். இந்த வீட்டு வாசலை திறந்தும் பொறி இல்லை. திறந்து முடிவெடுக்க முன்பு வைப்பவர் பிரயாணம் போயிருப்பார், அல்லது உலகத்தை விட்டே போயிருப்பார், இருப்பார். விசாரித்தோம். இந்த மகானுடைய மைய செய்தி கேள்விப்பட்டோம். நாம் உறுதியாக சொல்லுகிறோம், யாருக்கும் விளங்காமல் இருட்டோடு இருட்டாக நடுநிசையிலே என்னுடைய வீட்டு வாசலிலே பார்சல்களை வைப்பவர் இவர்தான். நோன்பில் மாத்திரமல்ல, நாளாந்தம். கண்ணியமானவர்களே, குளிப்பாட்டியவர்கள் இந்த பேச்சை கேட்டுக்கொண்டு ஓடி வந்தார்கள். சொன்னார்கள், நீங்கள் சொல்வது தொடர்பாகிறது. ஏன் தெரியுமா? இவருடைய ஜனாதாவை குளிப்பாட்டியவர்கள் நாம் குளிப்பாட்டும் பொழுது பார்த்தோம், இவருடைய தோள்பட்டையிலே நாட்காமையுடைய அடையாளம், மூடை தூக்கிய அடையாளம். வாழ்க்கையில் ஒரு மூடை தூக்கியதை கண்டது கிடையாது. பகல் நேரங்களில் நாம் சிந்தித்தோம், என்ன அடையாளம் இது? நாட்காமையுடைய தோல்டர் போன்று, பிஜம் போன்று, தோள்பட்டை போன்று. நீங்கள் சொல்வது சரி, உங்களுடைய பொதிகளை தூக்கிச்சார் இந்த அடையாளம். மகான்
நபியுடைய குடும்பம் ஏழைகளுக்கான யாருக்கும் தெரியாமல் இருட்டிலே கேமராவுக்கு முன்னால் வீடியோவுக்கு முன்னால் மேடையிலே அல்ல, அல்லாவுக்காக. இரண்டாவது நிகழ்வோடு முடிக்கிறேன். சிறிய நிகழ்வுதான். நமக்கு பல தேவைகள், சிரமங்கள், நோய் நம்பரங்கள் இருக்கும். கேன்சர் நோய் இருக்கும், ஹார்ட் வருத்தம் இருக்கும், கிட்னி வருத்தம் இருக்கும், எத்தனையோ வருத்தங்கள். எத்தனை வருத்தங்கள் இருந்தாலும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, உங்களுடைய நோய்களுக்கு நீங்கள் சதக்காவின் மூலம், தான தர்மங்கள் மூலம் நிவாரணம் செய்யுங்கள், வைத்திய சிகிச்சை செய்யுங்கள். வைத்தியம் செய்வோம், மருந்து விடுவதற்கு முன்னால் சதக்கா. எகிப்து நாட்டிலே ஒரு பேரறிஞர், சிறிய நிகழ்வு, வினாடியார், அவருக்கு கேன்சர் நோய், புற்றுநோய், கடுமையான கட்டம், ஆபரேஷன் வரைக்கும் சென்றது. அவர் குடும்ப பிள்ளைகள் கூட்டிக் கொண்டு போனார் லண்டனுக்கு. பிற்காலத்தில் வாழ்ந்தவர், அவருடைய டயல் இருக்கிறார். லண்டனிலே ட்ரீட்மெண்ட் பண்ணி, செக்அப் பண்ணி 3 மாதங்களுக்கு மருந்து கொடுத்து, 3 மாதங்களுக்கு பின்னால் அந்த மருந்தை குடித்து விட்டு ஆபரேஷனுக்கு வர வேண்டும். வந்தார் நாட்டுக்கு. வந்து ஒரு வெள்ளிக்கிழமை இறைச்சி கடைக்கு போகிறார். இறுதி நிகழ்வு, உள்ளத்தால் கேளுங்கள். நான் இறங்கி இருக்க வேண்டிய நேரம், ஆனால் சில சகோதரர்கள் சிந்தித்தான் வந்தீர்கள், உங்களுக்கு தகவல் தேவை, பிடிக்கிறேன். அன்பானவர்களே, இறைச்சி கடையிலே இறைச்சி வாங்குவதற்கு நிற்கிறார். மெதுவாக நடந்து செல்வார் நோயாளி. ஒரு தாய் ஒரு பேகை தூக்கிக் கொண்டு இறைச்சி கடையில் அங்குமிங்கும் கழிவாக ஒதுக்குகின்ற கொழுப்பு, தவு, முள்ளு இவைகளை கஸ்டமருக்கு விற்கப்படாத மாமிசங்களை தூக்கி தூக்கி பேகில் நிறைக்கிறார். அந்த தாயை கூப்பிட்டார். இந்த நோயாளி, என்ன தாயே, கழிவுகளை புரட்சி போடுகிறாய் பேகிலே? நான் 7 பிள்ளைகளுடைய தாய், விதவை. என்னுடைய பிள்ளைகள் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையாவது இறைச்சி சாப்பிட வேண்டும் என்பதனுடைய ஆசை. வாங்க பணம் இல்லை. இப்படி வேஸ்டாகின்ற கழிவுகளை நான் புரட்சி சென்று அதையாவது ஆக்கி கொடுப்போம் என்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்து வருகிறேன். அவருக்கு அதிர்ஷ்டம் வந்தது. நான் ஒரு நோயாளி, இவருக்கு ஏதாவது சதக்கா செய்து என்னுடைய நோய்க்கு ஒரு சிகிச்சை செய்யலாம், அல்லாஹ்விடத்திலே சிஃபாவை அடையலாம். உடனே இறைச்சி கிடைத்தால் கூட்டிக் கொண்டு போனேன். முற்பணமாக 2-3 மாதங்களுடைய பணத்தை கொடுத்தேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த வாரத்துக்கு தேவையான இறைச்சியை, மாமிசத்தை இந்த தாய்க்கு நீ கொடுக்க வேண்டும் என்று இறைச்சி கடைக்காரரிடம் பணம் கொடுத்து காத்திருத்தேன். அந்த பெண் முட்டுக்காலிலே அமர்ந்து எனக்காக துவா கேட்டார். எல்லா துவாக்கள், நல்ல ஆரோக்கியத்துடன் இந்த ஆயுள் தருவானாக, நோய் நிபுணங்களை குணப்படுத்துவானே, நல்ல நல்ல துவாக்களை எல்லாம் கேட்டார். வீட்டுக்கு வரும் பொழுது வளமையை போல் விட வேகமாக வருகிறார். பிள்ளைகள் அதிசயமாக, நோயாளி தந்தை மெதுவாக வர வேண்டும், ஏனென்று வளமை கொண்டு வேகமாக வருகிறீர்கள், தந்தை நீங்கள் இப்படி நடக்கக்கூடாது, இல்லை இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது, இந்த தாய்க்கு இப்படி ஒரு உதவி செய்தேன். அந்த தாய் துவா கேட்டவுடன் என்னுடைய உடம்பிலே ஒரு செங்கு ஏற்பட்டது, என்னுடைய உடம்பிலே ஒரு உற்சாகம் ஏற்பட்டது, என்னுடைய உடம்பிலே என்னை மறந்து நான் இப்ப நடந்து வருகிறேன், என்னால் இப்படி நடக்க முடியும். பிள்ளைகளே, நாம் லண்டன் போகின்ற டேட் நெருங்குகிறது, நாம் லண்டனுக்கு போக தேவையில்லை ஆபரேஷனுக்கு. இந்த நோயை அல்லாஹ் தந்து விட்டான், சுகப்படுத்தி விட்டான். எனக்கு நம்பிக்கை. பிள்ளைகள் நமக்கு தெரியாது, போவோம், பார்ப்போம், முடிவை வைத்ததை கேட்போம். போனார்கள், வைத்திய செக் பண்ணினார், ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தார், ஸ்கேன் பண்ணினார். 3 மாதங்களுக்கு முன்னால் வந்து அதே நபரா நீங்கள்? ஆம், நான் தான். இதோ டாக்குமெண்ட் தான் இருக்கிறது. இல்லையே, உங்களுக்கு கேன்சருடைய அடையாளமே இல்லை. ஏழைகளுடைய கண்ணீரை துடையுங்கள், நோய் குணமாகும். நிர்வாகிகளே, வேற மக்களுடைய கட்டிடங்களையும், மக்களுடைய முகப்பையும், மக்களுடைய அலங்கரிப்பையும் விட்டுவிட்டு மக்களுடைய உள்ளங்களை அலங்கரியுங்கள், மக்களுடைய கண்ணீர்களை துடையுங்கள். ஏழை அனாதைகளுடைய கண்ணீரை துடையுங்கள். உங்களுடைய பணிகளையும் கபூல் செய்வான், உங்களுடைய நோய்களையும் கபூல் செய்வான், உங்களுடைய சிரமங்களையும் நல்லா அகற்றுவான். எனவே இதுதான் நான் பேசிய விடயம். பணத்தை எப்படி சம்பாதிக்கிறோம், எங்கு செலவழிக்கிறோம், தனியான ஒரு கேள்வி. அந்த கேள்விகளுக்கான பதிலை இப்படியான சமூக பணிகள் மூலம், அதை மத்தியை மையப்படுத்தி நிர்வாகம் முன்னின்று மக்களுடைய சகல அபிலாசைகளின் தேவைகளையும் தனவந்தர்கள் மூலம், அவருடைய ஒத்துழைப்பின் மூலம் நிறைவேற்றுகின்ற மசிதாக இந்த மசிதையும், முழு நாட்டில் இருக்கின்ற, முழு உலகத்தில் இருக்கின்ற மசிதிகளையும் அல்லாஹ் ஆட்சி அருள்வானாக. என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக,
முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மனு தருவாயாக. உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, தயார குணங்களை தருவாயாக, சம்பாதிக்கின்ற பணங்களுடைய பொருத்தமாக சம்பாதிக்கின்ற பொருத்தத்தை செலவழிக்கின்ற பக்குவத்தை தருவாயாக. நம்மூல பல ஏழைகள், அனாதைகள், விதவைகள், நோயாளிகள் வாழ்வதற்கு